தற்போது இருக்க சூழலில் போட்டித் தேர்வுகள் ரொம்பவே அதிகமான போட்டிகள் நிறைந்ததாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்மளுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுவது என்னென்னா, நம்மளுடைய இலக்கை நாம் ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். நம்மளுடைய எக்ஸாம்ஸ் இது தான், இந்த எக்ஸாம்ஸ் தான் கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னு உயர்ந்த இலக்கையை வச்சுக்கிட்டு அதற்கு தொடர்ந்து நம்ம போராடணும். ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து போராடணும். நிறைய டேலண்டான பர்சன்ஸ் வந்தாலுமே தொடர்ந்து போராடாமல் பாதியிலே போயிட்டோம் அப்படின்னா அவுட்கம் வராது. ஸோ தொடர்ந்து போராடுறது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். அடுத்து என்னென்னா, குறிப்பாக என்ன மாதிரி கிராமப்புற மாணவர்கள்லேருந்து வரும்போது இல்லை தமிழ் வழியில் படிச்சுட்டு வரும்போது இந்த எக்ஸாம்ஸ் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா முடியாதான்னு பயம் இருக்கும். அந்த பயத்தை எல்லாத்தையும் விடுங்க. உங்களுக்கு ஆசை இருந்து அதுக்கான தகுதிகள் நீங்கள் வளர்த்துக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ் படிக்க வாங்க. இதுக்கு நம்ம போட்டித் தேர்வு மாணவர்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ படிக்கிறாங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்மளால் ஸ்பெண்ட் பண்ணணும், அதிகமாக படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். தொடர்ந்து உழைப்பதன் மூலமாக கட்டாயம் நம்மளால் இந்த எக்ஸாம்ஸை அடைய முடியும். ஸோ நம்ம இலக்கை தைரியமாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான தகுதிகளை வளர்த்துக்கிட்டு தொடர்ந்து போராடுங்க. நம்மளால் கட்டாயம் இலக்கை அடைய முடியும்.